ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 39. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பில்டிங்கில் மொத்தம் 81 மாடிகள் உள்ளன. அதில் 81வது மாடியில்தான் ஆதி இருக்கிறான். அவனின் கேபினுக்கு செல்ல வேண்டுமென்றால் 80வது மாடியில் இறங்கிதான் செல்ல வேண்டும். மித்ரா சென்று கொண்டிருந்த லிஃப்ட் 80வது ஃப்ளோரில் நின்றது. லிஃப்டில் இருந்து வெளியில் வந்த மித்ரா அந்த ஃப்ளோரில் நடக்க ஆரம்பித்தாள். அவளை தான் அங்கு வேலை செய்யும் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆஃபீஸிற்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் சிகப்பு நிற சேலையில் தேவதை போல் வந்தவளை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மித்ராவின் முன்னால் 2 பெண்கள் வந்து நின்றார்கள். அந்த பெண்களை நிமிர்ந்து பார்த்த மித்ராவிற்கு அவர்களின் ஆடைகளை முகம் சுழிக்க வைப்பது போல்தான் இருந்தது. அதில் நிமிர்ந்து என்னவென்பது போல் மித்ரா அவர்களை பார்க்க, அதில் ஒரு பெண்ணோ, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, யாரை பார்க்கணும் என்று கேட்டாள். அவளை ஒரு முறை அழுத்தமாக பார்த்த மித்ராவோ, ஹலோ, மரியாதையாக பேசுங்க, நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு உங்ககிட்ட ஏன் சொல்லணும் என்று மித்ரா அழுத்தமாக கேட்க, அவளை பார்த்து ஏளனமாக சிரித்த அந்த 2 பெண்களோ, என்ன இவகிட்ட ஏன் சொல்லணுமா, இவ யார் தெரியுமா, இந்த கம்பெனியோட செக்ரட்டரி ஹெட், அது மட்டும் இல்லை, இவ தான் இந்த கம்பெனியோட ஓனரும் கூட என்று சொல்ல, அவளை குழப்பமாகவும் அதே சமயம் நக்கலாகவும் பார்த்த மித்ரா, ஓ அப்படியா, ஆனால் நான் இந்த கம்பெனிக்கு ஏடி தான் ஓனர்னு கேள்விப்பட்டேன், அப்படி இல்லையா என்ன என்று கேட்டாள். அவளை பார்த்து முறைத்த அந்த எதிரில் இருந்த 2 பெண்களில் ஒருவளோ, ஏய் பார்த்து மரியாதையாக பேசு, இவ பேரு ஷில்பா, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரே வாரிசு, ஆனாலும் எதுக்காக இங்கே ஒர்க் பண்ணுறா தெரியுமா, ஏன்னா இவளும் ஆதிசாரும் லவ் பண்ணுறாங்க. ஆதிசார் எப்போவுமே அவள் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சாரு, அதனால தான் இவ இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால் அவகிட்ட மரியாதையாக பேசு, இல்லை உன்னை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடுவா என்று அந்த பெண் மித்ராவை பார்த்து மிரட்ட, மித்ராவிற்கோ சிரிப்பு தான் வந்தது அவள் சொன்ன கதையை கேட்டு. பிறகு அவளை பார்த்த மித்ராவோ, இங்கே பாருங்க, நீங்கள் சொன்ன கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கேட்க எனக்கு இப்போ டைம் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது, கொஞ்சம் வழியை விடுங்க என்று சொன்னவள் அவர்களை தாண்டி நடக்க போக அவளின் கையை பற்றினாள் ஷில்பா. அதில் கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. ஏற்கனவே அவள் தேவை இவள் காதலிக்கிறேன் என்று சொன்னதிலேயே கடுப்பில் இருந்தவள் அவள் கைகளை பற்றவும் மேலும் கடுப்பாகிவிட்டாள். அதில் திரும்பி அவளை முறைக்க, அவளின் அந்த முறைப்பை பார்த்த ஷில்பாக்கு கூட ஒரு நொடி பயமாக தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தனக்குள்ளே வைத்தவள் அவளை முறைத்து பார்த்து, எங்கே போற என்று கேட்க, பல்லை கடித்த மித்ரா, நான் ஏடி சாரை மீட் பண்ண போகிறேன், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கு என்று சொன்னவள் அவள் கைகளில் இருந்து தன் கைகளை எடுத்துவிட்டு நடக்க போனாள். அவளுக்கு முன்னால் வந்து நின்ற ஷில்பாவும் அவளின் தோழியும் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, என்ன நீ ஏடி சாரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கியா, உன்ன மாதிரி ஒரு பட்டிக்காடுக்கெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, எந்த இடத்துல யாரை பார்க்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியல, இப்படி புடவையை கட்டிக்கிட்டு வந்திருக்க, சே உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ என்று ஷில்பா சலித்து கொள்ள, அவள் ஏதோ பெரிய காமெடி சொன்னது போல் சிரித்தாள் அவளின் தோழி. அவர்கள் இருவரையும் கேவலமாக பார்த்த மித்ராவோ, எங்க எப்படி யாரை பார்க்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அது எனக்கு நீங்கள் சொல்லித்தர தேவையில்லை என்று சொல்ல, அதை கேட்ட ஷில்பாவின் தோழியோ, ஷில்பா இவ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு உனக்கு புரியலை, எல்லாம் ஏடி சார மயக்கதான் என்று அவள் தோழி சொல்ல, அதில் கோபமான ஷில்பா மித்ராவை பார்த்து, அந்த மாதிரி ஏதாவது என்ன உன் மைண்டில் இருந்தால் அதை இப்போவே விட்டுடு,
அவர் ஏன் ஆளு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, வீணா செத்துறாத என்று சொல்ல அதை கேட்ட மித்ராவிற்கு தான் அழுவதா இல்லை சிரிப்பதா என்று தெரியவில்லை. யார் இந்த பைத்தியம், நான் சொல்ல வேண்டிய டைலாக்கெல்லாம் இது சொல்லிக்கிட்டு இருக்கு, ஐயோ இது மாதிரி இன்னும் எத்தனை லூசு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே, என் புருஷனை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் போல என்று மனதில் நினைத்தவள் அவளை பார்த்து நக்கலான அதே சமயம் அழுத்தமான குரலில், ஆமாம் நான் ஏடியை மயக்க தான் போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள் மித்ரா. அதை கேட்டு கோபமான ஷில்பாவோ ஏதோ பேச வர, அப்பொழுது என்ன நடக்குது இங்க என்ற ஒரு பெண்ணின் அழுத்தமான குரல் கேட்டது. அதில் மூவரும் அவளின் புறம் திரும்பி பார்க்க அங்கே நின்றிருந்தாள் சூர்யாவின் அசிஸ்டன்ட் பிரீத்தி. அவளை பார்த்ததும் ஷில்பாவும் அவளின் தோழியும் அமைதியாக நிற்க, அவர்கள் மூவரின் அருகில் வந்த பிரீத்தியோ என்ன நடக்குது இங்க, ஒர்க் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டவள் மித்ராவின் புறம் திரும்பி, நீங்கள் யார் மேம், யாரை பார்க்கணும் என்று கேட்டாள். அவளை ஒரு முறை பார்த்த மித்ராவோ, நான் ஏடி சாரை மீட் பண்ணணும் என்று சொன்னாள். அப்பாயின்மெண்ட் இருக்கா மேம் என்று கேட்டாள் பிரீத்தி. தன்னிடம் இருந்த அப்பாயின்மெண்ட்டை எடுத்து அவளிடம் கொடுக்க, சரி மேம் நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை ஏடி சார் கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொன்னவள் அவர்கள் இருவரையும் ஒரு முறை முறைத்துவிட்டு மித்ராவை அழைத்து கொண்டு நடந்தாள். இருவரும் ஏடி இருக்கும் ஃப்ளோரிற்கு வந்தார்கள். அவனின் கேபினின் வாசலிலோ பல பேர் பதற்றத்துடனும் பயத்துடனும் நின்றிருந்தார்கள். அப்பொழுது அவன் கேபினின் உள்ளே இருந்து வெளியில் வந்தான் ஒருவன். அவன் கால்களோ நடுங்கிக் கொண்டிருந்தது, கண்கள் எல்லாம் கலங்கியிருந்தது. அவனோ அவன் நண்பனை பார்க்க, அவனோ என்னாச்சுடா, ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். என்ன ஃபயர் பண்ணிட்டாங்கடா என்று அவன் சொல்ல, அங்கிருந்த அத்தனை பேருக்கும் உடல் நடுக்கம் கொண்டது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் பாஸிற்கு சிறு தவறு நடந்தால் கூட பிடிக்காது என்று. எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அதற்கு தேவையான டைமை முன்பே கேட்டு வாங்கியிருக்க வேண்டும். தவறான ஒரு ஃபைலை அவனிடம் சப்மிட் செய்தால் நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை பெரிதாக தான் இருக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள். இப்பொழுது அவன் கோபத்தில் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டவர்களுக்கு மேலும் மேலும் பயமாக இருந்தது. ஏதாவது சிறு தவறு இருந்தால் கூட என்ன தண்டனை தருவானோ என்று. அதில்தான் பயத்துடன் ஒவ்வொருவரும் வெளியில் நின்றிருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒரு நொடி பார்த்து விட்டு நடக்க தொடங்கினாள் மித்ரா. அப்பொழுது அவள் அருகில் வந்து கொண்டிருந்த பிரீத்தி அவளை ஒரு நொடி பார்த்தவள், கீழே நீங்கள் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் மேம் என்று சொன்னாள். அவளை மித்ரா திரும்பி பார்க்க, அவளை பார்த்த பிரீத்தியோ, நீங்கள் சொன்னதை அங்கேயே விட்டுறது உங்களுக்கு நல்லது மேம், தப்பி தவறி கூட அதை ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க, அப்புறம் உங்கள் வாழ்க்கையோட கடைசி நாள் இன்னைக்காக தான் இருக்கும், எங்கள் பாஸை பற்றி உங்களுக்கு தெரியாது என்று பிரீத்தி சொல்ல, அதை கேட்ட மித்ராவோ ஒரு நொடி அவளை பார்த்து விட்டு, நான் பேசினதை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட பேசினதையும் கேட்டிருப்பீங்கல்ல, ஏன் அவங்கள உங்கள் பாஸ் எதுவுமே சொல்லலையா, இல்லை எதுவும் சொல்லலைன்னா அவங்க சொல்கிறது தான் உண்மையா என்று மித்ரா கேட்க, அவளை பார்த்து சிரித்த பிரீத்தியோ, எங்கள் பாஸ் பார்த்து கேட்குற அளவுக்கெல்லாம் அவள் வர்த்து இல்லை, இந்த மாதிரி அவரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களெல்லாம் எங்கள் பாஸ் கேட்கணுன்னா இந்த பிரான்ச்சிலேயே 1000க்கும் மேலே பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் ஒருத்தருக்கு கூட அவர் முன்னாடி பேச தைரியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கீழே பேசும்போது உங்கள் கண்ணில் ஒரு உறுதி தெரிஞ்சுது, நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, தப்பி தவறி கூட என் பாஸ்கிட்ட நெருங்க ட்ரை பண்ணாதீங்க. அவளை பார்த்த மித்ராவோ, மீறி நான் ட்ரை பண்ணா என்ன பண்ணுவேங்க என்று கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த பிரீத்தியோ, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம் என்று சொன்னவள் வெயிட்டிங் ஏரியாவில், இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுங்க,
நான் போயிட்டு பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் என்று சொன்னவள் ஆதியின் கேபின் உள்ளே சென்றாள். ஆதியின் கேபின் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் 2 அறையை தாண்டி உள்ளே வர வேண்டும். முதல் அறையை தாண்டி உள்ளே வந்தவள் 2வது அறையின் கதவை தட்ட கமெண்ட் என்ற ஆதியின் கம்பீர குரல் கேட்டது. கதவை திறந்து உள்ளே சென்ற பிரீத்தியோ சார் என்று பேச ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் மித்ரா. அவளை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள் பிரீத்தி. பிரீத்தி உள்ளே வந்து எதையும் பேசாமல் இருப்பதை உணர்ந்த ஆதியோ தன் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டே நிமிர்ந்து அவளை பார்க்காமல் தன் கம்பீர குரலில் பேசினான். ஏன் அமைதியா இருக்கீங்க? என்ன வேணும் பிரீத்தி என்று தன் கம்பீர குரலில் ஆதி கேட்க, பிரீத்தி பேச வருவதற்குள் முந்திக் கொண்ட மித்ராவோ, அவங்களுக்கு எதுவும் வேண்டாம், ஆனா எனக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் ஹக் வேணும், கிடைக்குமா என்ற மித்ராவின் குரலை கேட்டு உறைந்து போன ஆதி ஒரு நொடி நிமிர்ந்து பார்க்க, அங்கே சிகப்பு நிற சேலையில் அழகின் ஓவியமாக தேவதை போல் நின்ற அவனின் ராட்சசியை பார்த்த ஆதியின் விழிகளோ ஆச்சரியத்தில் விரிந்தது. அதே ஆச்சரியத்தோடு அவளை தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. ஆனால் இங்கு பிரீத்தியோ அனுமதி இல்லாமல் மித்ரா உள்ளே வந்ததிலேயே பயந்து இருந்தவள். அவள் கேட்ட கேள்வியில் பயத்தின் உச்சிக்கே சென்றவள் நடுங்கி கொண்டு நின்றிருந்தாள். இங்கு ஆதியும் அதிர்ச்சியில் தான் இருந்தான். அவன் மித்ராவை இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் இது கனவா என்று கூட தோன்றியது அவனுக்கு. நேற்று இரவு கூட அவனிடம் அவள் முகம் கொடுத்தே பேசவில்லையே. அவன் இரவு அறைக்கு வராமல் இருந்த பொழுது கூட மித்ரா அவனை அழைக்கவில்லை. அப்படி இருக்கையில் அவள் எப்படி தன்னை தேடி ஆபீஸிற்கு வந்திருப்பாள் என்று யோசித்தவனுக்கு அப்பொழுதுதான் சிறிது நேரத்திற்கு முன் சூர்யா அவனின் கேபினிற்கு வந்து சர்வா யாருக்காகவோ அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறான் என்று சொன்னது நினைவு வர, சர்வா எப்பொழுதும் மற்றவர்களுக்காக இதுபோல் கேட்பவன் கிடையாது என்று ஆதிக்கு தெரியும். அதனால்தான் அவன் அதை அமைதியாக விட்டுவிட்டான். ஆனால் அது மித்ராவிற்காக இருக்கும் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அப்பொழுது மித்ரா மெதுவாக ஆதியை நோக்கி நடக்க, அதில் அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வந்த பிரீத்தியோ அவளை தடுக்க போக, தன் சேரிலிருந்து எழுந்த ஆதி அவளை பார்த்து, அம்மு நீ இங்க எப்படி என்று கேட்க, அவனின் அந்த அம்மு என்ற அழைப்பிலும் மென்மையான குரலிலுமே ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள் பிரீத்தி. ஏனென்றால் அவள் பாஸிற்கு இப்படி மென்மையாக கூட பேச தெரியுமா என்பதால் வந்த அதிர்ச்சிதான். ஆதியை பார்த்த மித்ராவோ, ஏன் தேவ், உன் ஆஃபீஸ்க்கு நான் வரக்கூடாதா என்று கேட்டாள். அப்பொழுது ஆதி ஏதோ சொல்ல வர, அப்பொழுதுதான் அதிர்ச்சியில் நின்றிருக்கும் பிரீத்தியை பார்த்தான். அவளை பார்த்தவன், இப்போதைக்கு எனக்கு இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் சூர்யா கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லிடுங்க பிரீத்தி என்று சொல்ல, வேகமாக அவனுக்கு சரி என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். தான் கொண்டு வந்த உணவு பேக்கை அங்கு சோஃபாவின் அருகில் இருந்த டேபிளின் மேல் வைத்தவள் திரும்பி ஆதியை பார்க்க, அவனோ அவளின் அழகில் சொக்கி போய் அவளை தான் இன்ச்சாக ரசித்து கொண்டிருந்தான். இன்ச்சாக அவளை ரசித்து கொண்டிருந்தவனின் பார்வையோ அவளின் சேலை மடிக்காத அந்த வெற்றிடையில் வந்து விழுந்தது. அதையே கண்ணிமைக்காமல் ஆதி பார்த்து கொண்டிருக்க, அதை உணர்ந்த மித்ரா தன் புடவையால் அவள் இடையை மூடியவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, ஆனால் அவள் அப்படி செய்யும் பொழுது அவள் கையில் இருந்த காயத்தை பார்த்த ஆதியின் மனம்தான் குற்ற உணர்ச்சியில் நிரம்பியது. பிறகு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்த மித்ரா ஆதியை வந்து அருகில் அமருமாறு அழைக்க, அவள் அருகில் வந்தவன் சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டான். அதை பார்த்த மித்ரா அவன் விழிகளை பார்க்க, ஆனால் அவனோ அவளை பார்க்காமல் இமை தாழ்த்தி அமர்ந்திருந்தான். அதில் அவனின் அருகில் நெருங்கி அமர்ந்த மித்ராவோ
அவன் கன்னம் இரண்டையும் தன் கைகளில் பற்றியவள் தன் முகம் பார்க்க செய்தாள். பிறகு அவனின் விழிகளை பார்க்க அவனோ அமைதியாக தான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள், சாரி தேவ், ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன்ல, என் மேலே தான் எல்லாம் தப்பும் இருக்குது. நான் தான் எப்போவுமே உன்னை பற்றியும் உன் ஃபீலிங்ஸை பற்றியும் யோசிக்கவே மாட்டேங்கிறேன். சாரி, இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் என்று மித்ரா சொல்ல அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. வேகமாக தன் கரம் கொண்டு அதை துடைத்தவன், அதெல்லாம் இல்லடி, நான் தான் ஏதோ கோவத்தில் உன்னை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டேன் என்று சொன்னவன் அவளின் கைகளை மென்மையாக வருடி, சாரி அம்மு, இனி உன்கிட்ட கோவப்பட மாட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனி நான் எப்போவும் உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். அப்புறம் உன் சுச்சுவேஷனையும் நான் யோசிச்சிருக்கணும். சடனாக உன்னை நான் அங்கேருந்து அப்படி கூட்டிகிட்டு வர்றப்போ உனக்கு அப்படி தோன்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் தான் உன்கிட்ட பொறுமையாக எதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நானும் கோவப்பட்டிருக்க கூடாது. என் மேலேயும் தப்பு இருக்குது என்று சொன்னவனின் கைகளோ அவள் கையில் இருந்த காயத்தை மென்மையாக வருடியது. ஆனால் இங்கு மித்ராவோ அவனை தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஆதியோ, என்னாச்சடி என்று கேட்க, ஒன்றும் இல்லை என்று தலையசைத்தவள், சரி, 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம், 2 பேருமே சாரி சொல்லியாச்சு, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு, ஓகே, இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா என்று மித்ரா கேட்க அவளை பார்த்து சிரித்த ஆதியோ சரி என்று தலையசைத்தான். அவனின் அந்த கேபினுக்குள் பர்சனல் அறை ஒன்று இருக்க அதில் நுழைந்த மித்ரா கைகளை கழுவி கொண்டு வெளியில் வந்தாள். அங்குதான் ஆதியும் அமர்ந்திருந்தான். என்ன தேவ், இங்க வந்துட்ட என்று கேட்க, இங்கேயே சாப்பிடலாமோ என்று அவன் சொல்ல, சரி என்று சொன்னவள் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு உணவை எடுத்து பிளேட்டில் வைத்தவள் தன் கைகளாலேயே அவனுக்கு ஊட்டினாள். அவள் ஊட்டுவதை அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தான் ஆதி. அப்பொழுது அவனை பார்த்த மித்ராவோ, எவ்வளோ கோவம் கவலை எதுவாக இருந்தாலும் அது சாப்பாடு மேலே காட்டாத தேவ், இனி நீ சாப்பிடாம இருந்தானா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்ல, நேற்று நைட்டும் நான் உனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன், சாப்பிட்டியாடா என்று கோவமாக கேட்டாள் மித்ரா. அவளை ஆச்சரியமாக பார்த்த ஆதியோ, நேற்று நைட்டு நீயா சாப்பாடு கொடுத்து விட்ட என்று கேட்க அவனை மேலும் முறைத்தாள் மித்ரா. அதை உணர்ந்தவன் அவளை பார்த்து, சாரி அம்மோ, நேற்று உன்னை காயப்படுத்திட்டேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதான் சாப்பிட தோணலை, இனி இப்படி பண்ண மாட்டேன் என்று சொல்ல அவனை பார்த்த மித்ராவோ, இங்கு ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டே மித்ரா, இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் தேவ், இனி ஒவ்வொரு நைட் டின்னரும் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிட்றோம். இப்போது நம்ம மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், அன்னைக்கு நடந்த விஷயம் என்ன எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். நான் இல்லாமல் நீயும், நீ இல்லாமல் நானும் தனியாக டின்னர் சாப்பிடக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் சரி, நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அன்னைக்கு அந்த நாள் முடியும் போது நம்ம பிரச்சனைகளும் முடிஞ்சு போயிடணும். நமக்குள்ள சண்டை இருந்தால் கூட நமக்காக இன்னொருத்தர் சாப்பிடாம இருப்பாங்களேன்னு நினச்சி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடி வரணும். இப்படி நாம் ஒன்றா டின்னர் சாப்பிடும் போது நமக்குள்ளே நடந்த விஷயத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல் ஷேர் பண்ணிக்கலாம் என்று மித்ரா சொல்ல அவளை பார்த்து சிரித்த ஆதியோ சரி என்று தலையசைத்தான். அவனை பார்த்த மித்ராவோ, உனக்கு ஓகேவா என்று கேட்டாள். ஓகேடி என்று சொன்னவன் தானும் அவளுக்கு ஊட்டினான். இருவரும் மாறி மாறி ஊட்டிக்கொண்டு சாப்பிட்டு முடித்தார்கள். பிறகு இருவரும் சென்று கை கழுவி விட்டு வர பொழுது ஆதியை பார்த்து மித்ரா, சரி தேவ், நான் அப்போ கிளம்பவா என்று கேட்க, ஆனால் அவனோ எதுவும் பேசாமல் அவளை தலை முதல் கால் வரை ஒரு நொடி ரசித்து பார்த்தவன் அடுத்த நொடி அவளை இழுத்து சோஃபாவில் தள்ளியவன் அவள் மேல் படர்ந்தான். மித்ராவோ கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த நிகழ்வில் அதிர்ந்திருந்தாள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதியோ
அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவன் அங்கு முத்தமிட ஆரம்பித்திருந்தான். அதில் நெளிந்த மித்ராவோ, தேவ் என்ன பண்ற, விடு, இது ஆஃபீஸ் என்று சொல்ல, அதில் நிமிர்ந்து அவளின் விழி பார்த்தவனோ அவள் இதழ்களோடு தன் இதழ்கள் உரசுமாறு பேசத் தொடங்கினான். ஆஃபீஸா இருந்தா இப்போ அதுக்கு என்னடி? ஆஃபீஸும் என்னோடது, நீயும் என்னோடது, என்ன யார் கேட்பா என்று அவன் கேட்க, அவளோ, அது சரி, உன்னை யார் கேட்பா என்று மனதில் நினைத்தவள் அவனை தள்ளிவிட பார்க்க, ஆனால் அவனோ சிறிதளவு கூட அசையவில்லை. அவளின் நெற்றி, கண், மூக்கு, கன்னம் என முத்தமிட்டு கொண்டே வந்தவன் அவளின் விழி பார்த்து, என்ன ஏதோ மயக்க போறன்னு சொன்னியே, ட்ரை பண்ணலையாடி என்று மோக குரலில் கேட்டவனின் கிறங்கிய விழியை பார்த்த மித்ராவோ, இதுக்கு மேலேயும் நான் உன்னை மயக்கணுமா என்ன என்று கேட்டாள். அதில் சிரித்தவனோ அவளின் இதழை நெருங்க, அவனின் இதழை தன் கை கொண்டு மூடிய மித்ராவோ, வெயிட் பண்ணு, நான் அவங்க கிட்ட பேசினது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதில் லேசாக சிரித்த ஆதியோ அவள் கைகளை எடுத்து விட்டு, நீ ஹேண்ட் வாஷ் பண்ண போனப்போ நீ வந்ததுலேருந்து ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவியில் பார்த்தேன், அப்போ தான் நீ அந்த பொண்ணுங்க கிட்ட பேசினதும் கேட்டுச்சு என்று சொன்னவன் மீண்டும் முத்தமிட நெருங்க, மீண்டும் அவனை தடுத்தாள் மித்ரா. அதில் கடுப்பான ஆதியோ, என்னடி என்று கேட்க, இரு, உனக்கு நான் பேசினது மட்டும்தான் கேட்டுச்சா? அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு உன்னை நீயும் அவளும் லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னது கேட்கலையா என்று மித்ரா சற்று கோபமாகவே கேட்க, அவளை முறைத்து பார்த்தவனோ அவளின் கழுத்தில் முகம் புதைத்து, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் என்னால் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது என்று சொல்ல, அது மித்ராவிற்கு புரிந்தாலும் கூட வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்ற நினைத்தவள், இல்லையே, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தா நீயும் அவளை என்று அவள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவள் கழுத்தில் முகம் புதைத்திருந்தவன் அங்கே வன்மையாக கடித்தான். அதில் ஏற்பட்ட வலியில் அவனின் முடியை பிடித்து தன் முகம் அருகே இழுத்த மித்ராவோ, ஏண்டா இப்படி கடிச்ச என்று கேட்க, அவளை பார்த்தவனோ, என்னை இன்னொரு தடவை வேற ஏதாவது பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுன, இந்த மாதிரி தான் கடிப்பேன் என்று சொன்னவன் மீண்டும் கடிக்க போக, சரி சரி, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன், அதுக்காக இப்படி சும்மா சும்மா வேம்பயர் மாதிரி கடிக்காத என்று சொல்ல, லேசாக சிரித்து அவளை பார்த்த ஆதியோ அவன் கடித்த இடத்தில் மென்மையாக முத்தமிட்டான். அப்படியே சிறு சிறு முத்தங்கள் வைத்து மேலே ஏறியவன் அவள் காதில் முத்தமிட்டு விட்டு, இந்த சாரியில் செம்ம அழகா ஹாட்டாக இருக்கடி பொட்டாட்டி, உன்னை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆயிட்டேன்னு தெரியுமா, என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி, வேணும்னே தானே என்னை டெம்ப் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சாரி கட்டிட்டு வந்திருக்க ராட்சசி என்று அவள் காதில் முத்தமிட்டு கொண்டே ஆதி சொல்ல, அவனின் செயலிலும் வார்த்தைகளிலும் சிலிர்த்து போன மித்ராவின் மனமோ துள்ளி குதித்து கொண்டிருந்தது. பின்னே இருக்காதா, அவன் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தானே அவ்வளவு நேரம் பார்த்து பார்த்து தயாரானால். பிறகு அவளின் விழிகளை பார்த்த ஆதியோ அவளின் இதழை சிறை செய்தான். மிகவும் ஆழமான ஆக்ரோஷமான முத்தம் அது. அதில் மென்மை என்பது துளியும் இல்லை. அவனின் ஒட்டுமொத்த காதலையும் தவிப்பையும் அந்த ஒற்றை முத்தத்தில் காட்டிக்கொண்டிருந்தான் ஆதி. அவனின் அந்த முத்தத்தில் மயங்கிதான் போனாள் மித்ரா. அவள் எங்கிருக்கிறோம் என்பதையெல்லாம் சுத்தமாக மறந்தே போனாள். அவளின் நினைவில் இருந்தது எல்லாம் அவளின் தேவ் மட்டுமே. அந்த அளவிற்கு அவளின் மொத்த நினைவுகளையும் ஆக்கிரமித்திருந்தான் அவளின் காதல் கணவன் ஆதி. அவளை முத்தமிட்டிருந்தவனின் கரமோ அவள் வரும்பொழுது பார்த்த அவளின் வெற்றிடையை பற்றி இருந்தது. அப்பொழுது அவனின் மனதிலோ அவன் பார்த்த அந்த அழகிய பளிங்கு போன்ற அவளின் இடையை முத்தமிட வேண்டும் என்ற பேராசை எழ, அடுத்த நொடி
அவள் இதழிலிருந்து தன் இதழை பிரித்தவன் வேகமாக அவளின் மேலிருந்து எழுந்தான். அவன் இழுத்து சோஃபாவில் தள்ளியதிலேயே சேலை விலகி தெரிந்து கொண்டிருந்த அவளின் இடை அவனின் கண்களுக்கு விருந்தானது. அதையே கண்ணிமைக்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. ஆனால் அவன் தன் மேலிருந்த எழுந்ததை கூட உணராமல் அவன் தந்த முத்தத்திலேயே மயங்கி விழிமூடி படுத்திருந்தாள் மித்ரா. ஒரு நொடி அவளின் முகத்தை பார்த்த ஆதியோ அவளின் இடையை நோக்கி குனிய, அப்பொழுது சரியாக அவனின் கேபின் டோர் தட்டும் சத்தம் கேட்டது. அதை அவனின் பிரைவேட் ரூமில் இருந்த ஸ்பீக்கரின் மூலம் கேட்டவன் அதை புறக்கணித்துவிட்டு மீண்டும் அவள் இடை நோக்கி குனிந்தான். ஆனால் அந்த கேபின் டோர் தட்டும் சத்தத்தில் சுயநினைவுக்கு வந்த மித்ராவோ அவன் செய்ய போகும் செயலை உணர்ந்தவள் வேகமாக அவளின் சேலையை இழுத்துவிட்டு அவளின் இடையை மறைத்தாள். அவளின் அந்த திடீர் செயலில் ஏமாற்றம் அடைந்த ஆதியோ நிமிர்ந்து அவளை பார்க்க, அவளோ அவனை முறைத்து கொண்டிருந்தாள். என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டவள் எழுந்திருக்க போக அவளின் கைகளை பற்றிய ஆதியோ, ப்ளீஸ் டி ஒரே ஒரு வாட்டி கிஸ் பண்ணிக்கிறேனே என்று கேட்க, அவனை வெறி கொண்டு முறைத்த மித்ராவோ கொன்றுவன் உன்ன என்று சொன்னவள் வேகமாக அந்த சோஃபாவில் இருந்து எழுந்தாள். ஆதியோ அவளை ஏக்கமாக பார்க்க, ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத மித்ராவோ அங்கிருந்த வாஷ்ரூம் நோக்கி சென்றவள் உள்ளே சென்று கதவை சாற்றி கொண்டாள். அதில் ஒரு பெருமூச்சொன்றை விட்ட ஆதியோ மூடி அந்த கதவை பார்த்துவிட்டு திரும்பியவனுக்கோ அந்த கதவை தட்டியவனின் மேல் கொலைவெறியே வந்தது. அதில் வேகமாக எழுந்தவன் தன்னை சரி செய்து கொண்டு வெளியில் சென்றவன் அவனின் சேரில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு கமன் என்று அவனின் கணீர் குரலில் அழைத்தான். உள்ளே வந்தான் சூர்யா. அவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தான் ஆதி. ஆதியின் அந்த அக்னி கக்கும் விழியை பார்த்த சூர்யா ஒரு நொடி நடுங்கிதான் போனான். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டவன், பாஸ், நீங்கள் மீட்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சொன்னதா மிஸ் பிரீத்தி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்கே பாஸ், அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு நீங்கள் ரிமைண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க, அதையும் கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்க வந்தேன் என்று திக்கி திணறி சொல்லி முடித்தவனை பார்த்த ஆதியோ இன்னும் அதே நிலையில் முறைத்து கொண்டுதான் இருந்தான். அதில் மேலும் பயந்த சூர்யாவோ தன் மனதிற்குள்ளே, ஐயோ டெரர் மூட்ல இருக்கார் போலயே, அது தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டனே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனை பார்த்த ஆதியோ, வர வர உன் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை நீங்கள் ஹெல்ஃபோர்ட் போயிட்டு வரக்கூடாது? அதை கேட்டு அரண்டு விட்டான் சூர்யா. ஹெல்ஃபோர்ட் போவதற்கு சாவதே மேல் என்பதை அவனும் அறிவானே. அப்படி இருக்கையில் சர்வசாதாரணமாக அங்கு சென்று வருகிறாயா என்று கேட்கும் அவனின் பாசை அவன் பேயறைந்ததை போல் பார்த்து கொண்டு நின்றிருந்தான் சூர்யா. அப்பொழுது அவனை காப்பாற்றுவது போல் அறையிலிருந்து வெளியில் வந்தாள் மித்ரா. அப்பொழுது அவளை பார்த்த சூர்யாவோ யார் இவங்க என்பது போல் யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் சாரை பார்க்க ஒரு மேடம் வந்திருப்பதாக பிரீத்தி சொன்னது அவனுக்கு நினைவு வர, காலையில் ஈஸ்வர் கால் செய்து இவர்களுக்காக தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டான் சூர்யா. சூர்யா மித்ராவை பார்ப்பதை பார்த்து கடுப்பான ஆதியோ சூர்யா என்று கத்த, அதில் திடுக்கிட்டு திரும்பி ஆதியை பார்த்தான் சூர்யா. அவனின் அந்த பயத்தை புரிந்து கொண்ட மித்ராவோ ஆதியை பார்த்து, ஏன் தேவ் இப்ப அவரை பயம்புறுத்துற என்று கேட்க, சர்வசாதாரணமாக தன் பாஸிடம் பேசும் அந்த பெண்ணை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் சூர்யா. அவன் மனதிலோ யார் இந்த பெண் என்ற கேள்விதான் தோன்றியது. அவள் கேட்டதற்கு ஆதி எதுவும் பேசவில்லை, அமைதியாக தான் இருந்தான்.
அதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்த மித்ராவோ திரும்பி சூர்யாவை பார்த்து, ஹலோ மிஸ்டர் சூர்யா, நான் யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்க, அதில் மித்ராவை பார்த்த சூர்யாவின் தலை ஆமாம் என்பது போலும் இல்லை என்பது போலும் மாறி மாறி ஆடியது. அதை பார்த்து சிரித்த மித்ராவோ, ஐ எம் மிஸ்ஸஸ் ஏடி என்று சொன்னாள். அதில் ஒரு நொடி உறைந்து விட்டான் சூர்யா. பிறகு ஆதியை பார்த்துவிட்டு மித்ராவை பார்த்தவன், மேம் நீங்கள் இப்போ ஏதோ சொன்னீங்க, ஆனால் அது என் காதில் வேற மாதிரி விழுந்துருச்சு என்று அவன் திக்கி திணறி சொல்ல, அவனை பார்த்து மேலும் சிரித்த மித்ராவோ, உங்கள் காதில் கரெக்டாக தான் விழுந்துச்சு மிஸ்டர் சூர்யா, நான் உங்கள் பாஸ் ஏடியோட ஒய்ஃப் தான் என்று சொல்ல, அதை கேட்டவன் திரும்பி ஆதியை தான் பார்த்தான். ஆதியோ அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அமைதியாக மித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை எந்த பெண்ணின் மேலும் படியாத அவனின் பாஸின் பார்வை மித்ராவின் மேல் ரசனையாக இருப்பதை உணர்ந்த சூர்யாவிற்கு அவள் சொல்வது உண்மை என்று புரிந்தது. அதில் அதிர்ந்து நின்றவன், சாரி மேம், எனக்கு தெரியாது என்று சொல்ல, அவனை பார்த்து சிரித்தவள், மாமெல்லாம் வேண்டாம், என் பேர் மித்ரா, மித்ரானே கூப்பிடுங்க என்று சொல்ல, அதில் அதிர்ந்து அவன் ஆதியை பார்த்து கொண்டிருந்தான். இவர்களின் இந்த பேச்சையெல்லாம் இதற்கு மேல் கேட்க முடியாத ஆதியோ சூர்யாவை பார்த்து, இன்னும் 2 hours அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, இப்போ நீ கிளம்பலாம் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்த சூர்யாவோ விட்டால் போதும் என்று அங்கிருந்து ஓடிவிட்டான். ஆனால் அவனால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வரவே முடியவில்லை. மீட்டிங்கிற்கு கேட்பதற்காக உள்ளே சென்ற சூர்யா பேயறைந்தது போல் வருவதை பார்த்த பிரீத்தி அவனிடம் என்ன ஆயிற்று என்று கேட்டிருந்தாள். விக்னேஷை பற்றி ஆதியிடம் கூறுவாளா மித்ரா? ஆதியும் நானும் காதலிக்கிறோம் என்று சொல்லும் ஷில்பாவிற்கு மித்ராவின் பதிலடி என்ன? எங்கள் பாஸை நெருங்காதே என்று மித்ராவிடம் சொன்ன பிரீத்திக்கு அவள்தான் ஆதியின் மனைவி என்று தெரிந்தால் என்ன செய்வாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.